உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் குருப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். 7ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். வருமானம் திருப்திகரமாக இருந்தும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். மாதக்கடைசியில் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வெளியூர் பயணங்களில் பணம் விரயமாகும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது தாமதப்படும், ஆனால் அமைந்துவிடும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் நல்லது. தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பணம், பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுதல் அவசியம். ஏனெனில் இவை களவு போவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. உத்தியோகம். மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கும். தற்காலிக பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். வெளிநாடுகளில் பணியாற்ற ஆர்வம் இருந்தால் முயற்சிக்கலாம். வெற்றியடைய சாத்தியக்கூறு உள்ளது. தொழில், வியாபாரம். சனி மற்றும் செவ்வாய் ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சந்தைகளில் விற்பனையை அதிகரிக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு காத்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. நிதி நிறுவனங்களின் சலுகைகளும் ஆதரவும் கை கொடுக்கும். கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். இடையில் ஏற்பட்ட தடங்கல்கள் அளவோடு விலகும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற காலகட்டம் இதுவே ஆகும். அரசியல் துறையினர். அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். தசாபுக்திகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருந்தால் பதவி ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. முயற்சிகள் அனைத்தும் பயன்பெறும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பூரண நம்பிக்கை உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. கல்வியில் மாணவ மாணவியர். கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உயர்கல்விக்கான இடங்கள் கிடைக்கும். விவசாயத்துறையினர். விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பதை விட சற்று அதிகமாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. விவசாயத்திற்கு அத்தியாவசியமான உரம், விதை, நாற்றுகள், தண்ணீர் வசதி ஆகியவை குறைவின்றி கிடைக்கும் என கிரகநிலைகள் உறுதியளிக்கின்றன. பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற தக்க தருணம் இது. புதிய விளைநிலங்கள் அல்லது ஆடு மாடுகள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பெண்மணிகள். பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்துள்ளன. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். விவசாய பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். உத்தியோகத்துக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு வெற்றி கிடைக்கும். பரிகாரம். தினமும் பசுவுக்கு உணவளித்து வணங்கி வருவது சிறந்த பலன் அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.